இப்படி ஸ்கிப் பண்ணிடுறாதுங்க. இந்தியாவில் ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு ஸ்கேம் போயிட்டு இருக்கு. நான் ஏன் டேஞ்சரஸ் சொல்றேன் அப்படின்னா, இங்க எவ்வளவு தெளிவான பர்சனா இருந்தாலுமே ட்ராப்ல விழுகிறதுக்கான சான்ஸ் அதிகம். இதனாலதான் NPCA இதை பத்தி வார்னிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கேம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத நான் பண்ணியே காட்டுறேன், நீங்க பாத்துட்டு வாங்க. அந்த மாதிரி டெய்லி முக்கியமான அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க அப்டேட் இருந்துட்டு இருப்பீங்க போதும். ஹலோ, திவ்யாவோட அண்ணனா நீங்க? ஆமா அண்ணன் தான். நீங்க யாரு? திவ்யா ஒரு எமர்ஜென்சில இருந்துகிட்டு இருக்காங்க. எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் இல்ல. திவ்யாட்ட கால் கனெக்ட் பண்ணட்டா? என்ன சொல்றீங்க? சரி சரி வேகமா கனெக்ட் பண்ணுங்க. அப்படியே ஒரு 1 minute வெயிட் பண்ணுங்க. அவ்வளவுதான். நீங்க போனை பார்க்கும்போது உங்க பேங்க்ல இருக்க எல்லா பணமும் டிரான்ஸ்பர் ஆயிருக்கும் அப்படிங்கிற மெசேஜ் தான் வரும். அந்த ஒரு OTP வந்திருக்கும். ஏன்னா அவங்க கால் கனெக்ட் பண்ணது திவ்யாட்ட கிடையாது, அவங்களோட ஒரு பேங்க் செட்டப். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அன்னோன் நம்பர்ல கால் வந்துச்சு அப்படின்னா தெளிவாக பார்த்துட்டு பேசுங்க. அண்ட் இன்கேஸ் நீங்க ஏதாவது ஸ்கேம்ல விழுந்துட்டீங்க அப்படின்னா 1930 அப்படிங்கிற நம்பர்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ல ஷேர் பண்ணாம தனித்தனியாக சென்ட் பண்ணுங்க. அப்போதான் இம்பார்ட்டன்ட் நினைச்சு பார்ப்பாங்க. ஏன்னா இது உண்மையிலேயே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. நாளைக்கு வந்து பார்க்குறேன்.